இங்க ஆனாங்கிற ஒரு பொண்ணு ஸ்கூல் டிராயிங் கிளாஸ்ல வச்சு ஏதோ நம்பரா எழுதி தள்ளுறா. அதை பார்த்த ஆர்ட் டீச்சர், யாய் உன்னை நான் என்னடி வரைய சொன்னா நீ என்னடி கிரிக்கெட் இருக்க, ஒழுங்கா நான் சொன்ன மாதிரி ஃபிளைட் வரைஞ்சு காட்டுன்னு சொல்றாங்க. ஆனாலும் அந்த பொண்ணு கண்டினியூஸா நம்பரா எழுதி தள்ளுறா. இதை பார்த்து டென்ஷனான மிஸ் அவளோட பேப்பர் பிடிக்கிட்டு போறப்போ அந்த பொண்ணோட மூஞ்சில ஒரு மரண பயம் தெரியும். அப்படியே 50 வருஷம் கழிச்சு அதே ஸ்கூலை காட்டுறாங்க. அப்ப ஸ்கூல் ஆனிவர்சரியில அந்த ஸ்கூல்ல 50 வருஷமா பதிக்க வைக்கப்பட்ட பொக்கிஷம்னு சொல்லிட்டு பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எழுதி வச்ச வரைஞ்சு வச்ச பேப்பர்ஸ் எல்லாம் ஒரு பெட்டியில போட்டு வச்சிருப்பாங்க. அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணுவாங்க. அதுல அந்த டிராயிங்ஸ், அதுக்கப்புறம் லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே அங்க இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுக்குறாங்க. அதுல ஆனா பொண்ணு 50 வருஷத்துக்கு முன்னாடி எழுதிச்சுல அந்த பேப்பர் ஒரு சின்ன பையனுக்கு கிடைச்சிருக்கும். அதை வாங்கினவன் நேரா வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போய் அவங்க அப்பா சயின்டிஸ்ட் கிட்ட அந்த பேப்பரை காட்டி, டாடி இந்த பேப்பர்ல என்ன மேட்டர் இருக்குன்னு கொஞ்சம் டீகோட் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த மனுஷன் அந்த பேப்பரை 2 நிமிஷம் குறுகுறுன்னு பார்த்துட்டு, இது ஒண்ணு இல்லடா, யாரோ சின்ன பொண்ணு நம்பரா எழுதி வச்சிருக்கா, வேற ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லிடுறாரு. இதனால அந்த பையன் ரொம்பவே சேட் ஆகிடுறான். அதனால சயின்டிஸ்ட் என்ன பண்றாரு, திரும்ப அந்த பேப்பர் எடுத்து அதை செக் பண்ணி பார்க்கறாரு. அதுல ஃபர்ஸ்ட் காம்பினேஷனா 91102996 இருக்கும். இத பாக்குறதுக்கு ஏதோ டேட் மாதிரி இருக்குன்னு நினைச்சிட்டு கூகுள்ல செக் பண்ணி பார்த்தா இந்த ட்வின் டவர் அட்டாக் நடந்துச்சு இல்லையா, அந்த அட்டாக்கோட டேட் தான் அது. அதுல செத்து போனவங்களோட எண்ணிக்கை தான் 2996. உடனே அந்த பேப்பர் எடுத்து ஃபுல் நம்பரையுமே டீகோட் பண்ணி பார்க்கறோம். அதுல இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே ஏதோ ஒரு டிசாஸ்டர் அண்ட் இயற்கை பேரழிவு கூட அப்படியே மேட்ச் ஆகுது. அதை பார்த்து பதறி போனவன் இமிடியேட்டா அந்த பொண்ணு யாரு எவருன்னு சொல்லிட்டு விசாரிச்சு நேரா அந்த பொண்ணோட வீட்டுக்கு தேடி போறான். பட் அந்த பொண்ணு ஆல்ரெடி இறந்திருப்பான். இப்ப அவனுக்கு என்ன பண்றதுன்னு சுத்தமா ஐடியா இல்ல. ஏன்னா இன்னும் பேப்பர்ஸ்ல டீகோட் பண்ண முடியாத சில நம்பர்ஸ்லாம் இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்னு புரியலையா. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயுமே கேட்டு பார்க்கறான். அவனுங்களுக்குமே ஒன்னும் புரியல. சரி நடக்கிறது நடக்கட்டும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவனோட பையனை ஸ்கூல்ல இருந்து கூட்டு வரதுக்காக போயிட்டு இருப்பான். போற வழியில ஒரு ஆக்சிடென்ட் போல கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு மேல கார் வரிசையா நின்றுட்டு இருக்கும். அப்போ யார்கிட்டயே போன் பேசிக்கிட்டே அவனோட ஜிபிஎஸ்ல கோஆர்டினேஷன் செக் பண்ணி பார்க்கறான். அந்த நம்பரும் இந்த பேப்பர்ல இருக்கிற நம்பரும் எக்ஸாக்ட்டா சேமா இருக்கும். சோ இங்கதான் ஏதோ ஒன்று நடக்க போதுன்னு உனக்கு நல்லாவே புரிஞ்சிருது. இமிடியேட்டா கார்ல இருந்து இறங்கி நேரா போலீஸ் கிட்ட போய் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறான். அதுக்கு அங்க இருந்த போலீஸ், உங்களோட கார்ல போய் உட்காருங்க சார், தேவையில்லாம இறங்கி வராதீங்க, இது ஜஸ்ட் an ஆக்சிடென்ட் தான், கொஞ்ச நேரத்திலே கிளியர் பண்ணிடுவோம்னு சொல்றாங்க. ஆனா பேப்பர்ல இருக்கிற நம்பர் படி இங்கதான் ஏதோ பெரிய சம்பவம் நடக்க போகுதுன்னு சயின்டிஸ்டுக்கு உள்ளுக்குள்ள அடிச்சுக்குது. அப்ப போலீஸ் எதையோ பார்த்து பயந்து ஓடுறான். என்னன்னு பார்த்தா ஒரு பிளைட் அங்க வந்து கிராஷ் ஆகிடுது. இந்த ஆக்சிடென்ட்ல கிட்டத்தட்ட 81 பேர் செத்து போறாங்க. அந்த டெத் கவுண்டும் பேப்பர்ல இருக்கிற 81ங்கிற நம்பர் அண்ட் கோஆர்டினேஷன் எல்லாமே பக்காவா மேட்ச் ஆகுது. அதை பார்க்குற சயின்டிஸ்டும் அப்படியே ஷாக் ஆகிடுறான். இப்படி ஒரு பேப்பர் உங்ககிட்ட கிடைச்சா, இல்ல அந்த பொண்ணு மாதிரி ஒரு சக்தி உங்களுக்கு கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க.